ஹாய் மக்களே, வாங்க என்னுடைய அடுத்த இன்டர்வியூ என்னான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஜாபும் லிங்க்டின் மூலிமா தான் அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 டேஸ் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது. ஸோ நல்லா இருந்தது கன்வர்சேஷன். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அந்த ஹெச்ஆர்ஸ் வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ். ஸோ சீனியர் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற சேலரி ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ என்ட்ரி லெவல், மிட் லெவல், அது வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ட்ரி லெவல் சேலரியும் இல்லை மிட் லெவல் சேலரியும் ஒரு மிடில் ஒரு சேலரியை ஸோ அந்த ஹை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கு மேலே அவங்க போகவும் கிடையாது. பட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரியலி வெரி வெரி ஹை. ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னும் போது. ஸோ அந்த கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட் சேலரி கம்மியாக வச்சு அவங்க ஒரு பர்சனை எடுக்கிறாங்கன்னும் போது அந்த பர்சன் லாங் டியூரேஷன் இருக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. பட் அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, என்னோடய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன அவங்க கம்பெனிக்கு வந்து வேல்யூஸ் கொண்டு வருவேன், நான் என்ன பண்ண போகிறேன் டீட்டெயிலாம் கேட்டாங்க. நான் எல்லாமே சொன்னேன். ஸோ அவங்களும் இம்ப்ரெஸ். பட் வந்து சேலரியில் வந்து ஸ்டில் வந்து ரொம்பவே கம்மியாக சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக சொல்ல, இன்டைரக்டாக நான் இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த சேலரி எனக்கு சூட்டபுள் இல்லை, ப்ளீஸ் உங்கள் மேனேஜ்மெண்ட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அவைலபிள் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலுமே எனக்கு அது ஒரு நல்ல பேர் போன கம்பெனி. அதில் ஒரு இன்டர்வியூ கால் வருதுன்னும் போது ஃபர்தராக மூவ் பண்ண முடியல. காரணம் சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்றதால. அப்பார்ட் ஃப்ரம் நல்லா இருந்தது. ஸோ அந்த ஓப்பனிங்கே நல்லா இருந்தது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் அதை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வேறு வழி தெரியல. ஏன்னா கம்மி இம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம அங்கே போகிறது அளவாக சரின்னு எனக்கு தோணலை. அதனால் அது வேணும்னு சொல்லிட்டேன். தென் அவங்களுமே வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ தான் எங்கள் பட்ஜெட் கொடுக்க முடியும், இதுக்கு தான் வரும், இண்டஸ்ட்ரியல் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே பார்த்தீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ சேலரி எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க, இவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் நானும் ஆன்சர் கொடுத்தேன். அவங்களும் அக்ரி பண்ணிட்டாங்க. ஃபைனலாக என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியல அவங்களால. அதனால் அவங்களும் ஓகே, சாரி ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வச்சுட்டாங்க. நானும் வச்சுட்டேன். தேங்க்யூ.